வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் வேர்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு பெண் தன் இருக்கும் இடத்தையும் தன்னையும் எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்கும் பொழுது அந்த பெண்ணின் மீது எந்த ஒரு ஆணுக்காக இருந்தாலும் சரி ஈர்ப்பு என்பது உண்டாகும். ஒரு ஆணுக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு, ஒரு காதல், உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் வரணும்னா நீங்களும் நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம ஒரு அழகான இடத்துல இருக்கும்போது நம்மளும் அந்த இடத்துல அழகாக தான் தெரியும். ஸோ நீங்கள் ஒரு குப்பையான இடத்துல இருக்கும்போது நீங்களும் அப்படி தான் தருவீங்க. பட் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறீங்க. ஐ மீன் நீங்கள் சுத்தப்படுத்தும் போது ஒருத்தவங்க பார்த்து உங்களை தப்பாக நினைக்கிறாங்கன்னா கவலைப்படாதீங்க. பட் உங்களோட இடத்த நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல் தான், ஆண்கள் ஈர்ப்பு இல்லைனாலும். எப்போதும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து கொள்ளலாம் என்று சிரித்து கொண்டே இருக்கும் பெண்கள் மீது ஈர்ப்பு என்பது உண்டாகும். ஆனால் அதைவிட ஒரு சில நேரங்களில் அவர்கள் மீது பார்க்க முடியாத அளவுக்கு கோபமும் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சில பெண்கள் பசங்களும் இருப்பாங்க. ஒரு பிரச்சனை வரும்போதுனா ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. பட் இது நிறைய பேத்துக்கு பிடிச்சாலும் ஒரு சில நேரத்தில் அது கோவப்படுத்தும். இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இந்த நேரத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்கே, உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா, லூசாடா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்பக்கூடிய விதமாக அந்த ஒரு விஷயம் மாறும். ஸோ சிரிக்கிறத எந்த இடத்துலன்னு பாருங்கள், பிரச்சனை வரும்போது யோசிச்சு பண்ணுங்கள். ஒரு ஆண் இருப்பதற்கு முன் காதலிருந்து இப்போது உங்களை காதலிக்கும் பொழுது இதற்கு முன்பு காதலித்த பெண்கள் அவர்களிடம் என்ன செய்தார்கள் என்பதையும் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் உங்களிடம் கூறினால் அந்த ஒரு ஆண் உங்கள் மீது உயிரே வைத்திருக்கார்கள், நம்பிக்கை வைத்திருக்கார்கள் அர்த்தம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ ஒரு ஆணை விரும்புகிறீங்க. இந்த ஒரு ஆண் இதற்கு முன்னாடி ஒரு பெண்ணை விரும்பியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களை விரும்புகிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறாங்க, நான் அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை விரும்பினப்பா, இங்கெல்லாம் போனோம், சுற்றணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அண்ட் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுப்பேன் நம்புகிறாங்க. அண்ட் அவங்களுக்கு உங்கள் மேலே நிறைய காதல் இருக்குது. ஏன்னா அவங்க உங்களுக்கு உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசி சண்டை ஆகிக்காதீங்க. ஒரு பெண் தமிழ்நாட்டின் கலாச்சாரமான செயல்களை கட்டும் பொழுது அவர்கள் மீது சரளமாக ஆண்களுக்கு ஈர்ப்பு உண்டாகும். அதையும் தாண்டி அவர்கள் ஆண்கள் முன் வரும் பொழுது ஒரு வெக்கங்கள், அந்த வெக்கம் அதே ஆண்கள் மீது கொள்ளையடிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சாரின்ற ஒரு விஷயத்த கெட்டுறது கிடையாது. பட் அப்படி கெட்டும் பொழுது அந்த ஒரு விஷயத்தில் அழகான ஒரு ஃபேஸ் அண்ட் அவங்களுக்கு ஒரு லுக் கொடுக்கும். அந்த ஒரு வெக்கம் அதிலிருந்து வெளியே வரும். அது ஆண்களோட மனசை நிறையவே கொள்ளையடிக்கும். முக்கியமாக நிறைய இடங்களுக்கு ஃபங்க்ஷன் போகும்போது இந்த மாதிரி கட்டுவாங்க. அப்புறம் மேரேஜுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான காரணமே அதுதான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சாரி பெண்களுக்கு அழகான ஒரு விஷயம், அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை கஷ்டம் கஷ்டம் என்று அதையே நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கும் பெண்களை விட அதை எதிர்த்து நின்று துணிந்து பார்க்கும் கொள்ளலாம் என்று இருக்கும் பெண்களை தான் ஆண்களுக்கு பிடிக்கும். ஒரு பிரச்சனை வருதுன்னா எப்போ பாரு அழுதுகிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்திடலாம், வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த பிரச்சனை போயிடும் அப்படின்ட்டு நிறைய பேர்லாம் இருக்காங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. பட் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதனால் அந்த பிரச்சனை உங்களுக்கு தீராது, அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். அதுக்காண்டி முயற்சி நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது நிறைய பேத்துக்கு உங்களுக்கு இம்ப்ரெஷனாக இருக்கும். முக்கியமாக உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். அது அன்பினாலையும் இருக்கலாம், நீங்கள் பண்ணக்கூடிய மோட்டிவேஷனாலையும் கூட இருக்கலாம். ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஃபேஸ் பண்ண பாருங்கள். எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி வெளியே வர பாருங்கள். அது உங்களால் முடியும். உங்களால் முடியாது, யாராலையுமே முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதை நினச்சிக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான், எண்டிங் வந்தாச்சு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு நிறைய வீடியோ பார்க்குற வரைக்கும் டாடா, பாய்.